ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. இந்த செல்ஃபாக தனக்கு தானே உச்சமடைகிறத ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இதை ஒரு ஆரோக்கியமான ப்ராக்டிஸாக தான் இந்த மருத்துவ உலகம் பார்க்குது. இந்த சுயமாக உச்சடைகிற பழக்கம் ஆண்கள் கிட்ட அதிகம் இருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு பையனை பார்த்தாவே அவன் இந்த பழக்கத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கான் அல்லது இந்த பழக்கத்தை அதிகமாக பண்ணிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுவே பொண்ணுங்க விஷயத்துல கண்டே பிடிக்க முடியாது. அவங்களா சொன்னா மட்டும்தான். இந்த சமீப காலமா வர மிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுயமா உச்சடைகிற பொண்ணுங்க இவங்க தான் சொல்லி நெகத்தை வச்செல்லாம் ட்ரோல் பண்றாங்க. அதாவது பொண்ணுங்க மற்ற நகத்தெல்லாம் லென்த்தியா வச்சுட்டு இந்த மிடில் நகத்தை மட்டும் ஷார்ட்டா வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதிகமா இந்த பழக்கத்தை பண்றாங்கங்கிறது நம்பிக்கை. அதை வச்சுதான் பசங்க இப்போ ஒரு பொண்ணை எடை போட ஆரம்பிச்சிடறாங்க. அதுவே இப்ப மிம்ஸாவும் வந்துட்டு இருக்கு. இதை கிட்டத்தட்ட உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீளமா இருக்கிற நகம் எப்பயுமே டிஸ்கம்ஃபர்ட்டை தான் ஏற்படுத்தும். வெளிநாடுகள்ல மோஸ்ட்லி 70% இந்த நகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்ம நாட்டுல கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். 2018 ஜேர்னல் ஆஃப் மெடிசன் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொண்ணுங்களுக்கு தாம்பத்தியத்தை விட சுயமா பண்ணும்போது தான் அதிக உச்சம் கிடைக்குதாம். அதாவது தன்னோட மனசுக்கு பிடிச்சவங்களோட தாம்பத்தியம் பண்ணும்போது 16 நிமிஷத்துல உச்சடைகிறாங்களாம். அதுவே மனசுக்கு பிடிச்சவங்கள திங்க் பண்ணிக்கிட்டே சுயமா பண்ணும்போது 8 நிமிஷத்துல உச்ச அடைஞ்சிடறாங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகிறதால தான் பொண்ணுங்களுக்கு திரும்ப திரும்ப சுயமா பண்ணுங்கிற எண்ணம் அதிகமாகுது. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் உச்சங்கிறது 1 மணி நேரத்திலேயே 3-4 முறை அடைய முடியும். திருமண வாழ்க்கையில இது கிடைக்காதால தன்னால முடியும், அப்புறம் ஏன் இதை பண்ணாம இருக்கும்னு நிறைய பொண்ணுங்க திங்க் பண்றாங்க. எல்லா பொண்ணுங்களுமே இந்த செல்ஃபான உச்சத்தை விரும்பி பண்றாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. சில பொண்ணுங்களுக்கு உச்ச அடைஞ்ச உடனே அந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி டிஸ்கம்ஃபர்ட் ஆயிரும். அதனாலயே அதை திரும்ப பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த சுயமா பண்ணுங்கிற எண்ணமே ஒவ்வொரு பொண்ணுக்கும் இடத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கம்ஃபர்ட்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. செல்ஃபா பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணுங்க செல்ஃபா பண்றதுல நிறைய மூட நம்பிக்கைகளும் இருக்குங்க. அதாவது இந்த பழக்கம் அதிகமாச்சுன்னா பிளைண்ட்னஸ், ஹேர் க்ரோத் அதிகமாகும், முகப்பரு வரும், இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டாய்ஸ்லாம் வச்சுட்டு செல்ஃபாக உச்சடைகிறதால ரியல் பர்சன் கூட தாம்பத்தியம் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிருமோன்னு திங்க் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா தனக்கு தானே உச்சடைகிறது நிறைய கற்பனை சக்திகளை தான் அதிகப்படுத்துமா. மேலும் தன்னோட துணையை நல்லா கைட் பண்ணுறதுக்கு இந்த பழக்கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதிகமாக உச்சமடையும் போது நம்மளோட பெல்விக் ஏரியா நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் மாறிடும். இந்த பழக்கம் இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஹார்ட் டிசீஸும் டைப் 2 டயபெட்டிஸும் வரவே வராதுன்னு அடித்து சொல்கிறாங்க. சுயமாக பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும்தாங்க இருக்குது. இது என்ன பண்ணுன்னா உங்களோட டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. லாயல்ட்டியாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட அடுத்து சந்திக்கலாம்.